வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். வாழைப்பூவோட சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்குரிய தாட் ஃபார் த டே. உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். இதோட ஷார்ட் அண்ட் சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செய்கைகளை பார்த்து, நம்மளுடைய நடக்கைகளை பார்த்து, நம்மளுடைய திறமைகளை பார்த்து மற்றவங்கள நம்ம புகழணுமே தவிர நம்மளே மற்றவங்ககிட்ட போயிட்டு நம்மளை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எதுக்கு நம்மளை பற்றி நம்மளே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கணும், மற்றவங்க நம்மளை பற்றி புகழ்ந்து பேசிட்டுமே அப்படின்னு விட்டுற வேண்டியதான். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். வாழைப்பூவை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. மற்றபடி இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கடலைப்பருப்பை ஊற வைக்கணும், வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டான ப்ரொப்போர்ஷன் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா, வாழைப்பூ ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம பண்ணுற வடையில். ஆனால் மற்ற மெத்தட்லலாம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதுவும் கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஹெல்தி. ஏன்னா வாழைப்பூ நம்ம நிறைய சேர்க்குறோம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். வாழைப்பூ வடை நம்ம கடலைப்பருப்பும் வாழைப்பூவையும் வச்சு தான் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு 1 கிளாஸ் எடுத்துருக்குறேன். பாருங்கள், பருப்புலேயே கடலைப்பருப்பு, பட்டாணி பருப்பு, துவரம் பருப்பு இருக்குது. கடையில் வாங்கும்போது கரெக்டானதாக பார்த்து வாங்குங்க. அவங்ககிட்டே கேட்டு வாங்குங்க, கரெக்டாக இருக்கும். நம்மளாக பார்த்து எடுத்தோம்னா தப்பாக எடுத்துருவோம். 1 கிளாஸ் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வடித்து எடுத்துடணும். ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. துணியில் கெட்டி நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க. தண்ணி இருந்தால் வடை கரெக்டாக வராது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதுலேருந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன கையளவு மட்டும் கடலைப்பருப்பை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு முழுசாக இருந்துச்சுன்னா வடை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சுட்டு இப்போது மீதி உள்ள கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு லைட்டாக கொஞ்சம் பரப்பரனே அரைச்சிடுவோம். ரொம்ப மாவாக அரைக்க வேண்டாம். பல்ஸ் மோட்லேயே ஒரு 4-5 தடவை போட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். தண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு சொட்டு கூட நம்ம சேர்க்கக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்போ தான் வடை கரெக்டாக வரும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணலை. அதனால் மிக்சியில் நம்ம ஒரு பல்ஸ் மோடில் போட்டு லைட்டாக அரைக்கும்போது இதுவும் நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இல்லைனா நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் பிளேடை வச்சுட்டு. நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துட்டோன்னா ஈஸி ஆயிரும். நல்லா புழிஞ்சிக்கோங்க, தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துட்டு நம்ம வாழைப்பூ எல்லாமே இதில் சேர்த்துருவோம். இதையும் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 தடவை பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். ரொம்ப மாவாய்க்கிற வேண்டாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வடை கரெக்டாக வரும். இப்போ இந்த மிக்சரை ஒரு கிளாஸ் பவுல்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ நம்ம மாற்றி வச்சுருவோம். மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை அதை இதில் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம கருவேப்பிலை ஒரு கைக்கொத்த அளவு கருவேப்பிலை நம்ம சேர்த்துடலாம். இஞ்சி ஒரு 1 இன்ச்சு சைஸில் உள்ள இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். இது கூடவே பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி ஒரு 5 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். அது கூடவே நம்ம பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்குறோம். இது சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். காயம் கட்டாயம் சேர்க்கணும், ஏன்னா கடலைப்பருப்பு வாய்வு. அதனால் 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி நம்ம சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துருவோம். இந்த பெரிய வெங்காயம் நம்ம வடையில் போடும்போது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலை சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா எல்லா இடமும் நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். நம்ம உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிலே வரணும். தண்ணி இருக்கக்கூடாது. இதில் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி வரணும். பாருங்கள், லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக வந்துடும். அப்படியே நம்ம எடுத்துடலாம். இந்த சைடும் திருப்பி வச்சு சின்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் வடையோட ஷேப்புக்கு.
கடலை பருப்புலேயும் தண்ணி இருக்கக்கூடாது, நம்ம வாழைப்பூவிலையும் தண்ணியை எல்லாம் வடிகட்டிட்டு தான் போடணும். தண்ணி இருந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது, நம்ம உருண்டை பிடிக்கும் போதும் கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி எண்ணெயில் போடும்போதும் உதிர்ந்து உதிர்ந்து போயிடும். அதனால் தண்ணி இல்லாமல் நம்ம மாவு எடுக்கணும். பாருங்கள், ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஈஸியாக உருண்டை பிடிச்சிட்டு கையில் ஒரு ப்ரெஸ் உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த ஷேப்புக்கு வடையோட ஷேப்புக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4-5 இது எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆன உடனே இதை போட்டு பொரித்து எடுத்துட்டா வாழைப்பூ வடை அருமையாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பருப்பு வடைக்கோ வாழைப்பூ வடைக்கோ நம்ம தட்டி எடுக்கிறது உளுந்த வடை மாதிரி கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். எண்ணெய் கரெக்டான சூடு இருக்கும்போது நம்ம தட்டி வச்சுருந்த வடையை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். எண்ணெயோட ஹீட் வந்து ஒரு மீடியம் ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வாழைப்பூ வடை வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு சைடு வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் இது வந்து எப்படியும் வேகிறதுக்கு ஒரு 4 to 5 நிமிஷம் ஆகும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வேகும். இதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும். இல்லைனா வெளியே மட்டும் கருகிரும், உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த மாவு வாடை அப்படியே அடிக்கும். அதனால் மெதுவாக நின்று வேகிறதுக்கு அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். டக் டக்குன்னு திருப்பி போடாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி போடுங்க. அப்படியே ஒரு 4-5 தடவை பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வாழைப்பூ வடை வரும். ஆனால் நம்ம பண்ணின மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ வந்து ஜாஸ்தியாக போட்டிருக்கிறோம். மற்ற மெத்தடில் வந்து 60% அவங்க கடலை பருப்பு தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25% தான் வாழைப்பூ, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் வரும். நம்ம வந்து 50% வாழைப்பூவே போட்டிருக்கிறோம். அது போக 40% கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம் ஒரு 10% தான். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியான வடை. ஆனால் அந்த முறுமுறுப்பு, ரொம்ப முறுமுறுப்பு வராது, கரெக்டான முறுமுறுப்பு இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு அழகாக இருக்கும். நம்ம வாழைப்பூவோட ஃப்ளேவர் வந்து இதில் நம்ம அழகாக தெரியும் இந்த வடையில். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு பொரித்து எடுத்துடாதீங்க. வெளியே மட்டும்தான் நல்லாயிருக்கும், உள்ளே வந்து வடை வெந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அது வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்து ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில் தான் நம்ம வடையை வந்து பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், வெளியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம எல்லா வடையும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளேயும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், குட்டீஸ்க்கெலாம் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி, வீட்டில் எல்லாருமே சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.